வணக்கம். சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறதெல்லாம் கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போயிடுச்சு. இப்போ அதுக்கெல்லாம் வேற ஒரு பொதுவான ஒரு பேர் இருக்கு. சிகரெட் பிடிக்கிறான்னா அது அவனோட விருப்பம். கஞ்சா அடிக்கிறான்னா அது அவனோட விருப்பம். சரக்கு அடிக்கிறான்னா அது அவனோட விருப்பம். இப்படி ஒவ்வொருத்தரும் அது அவனோட விருப்பம், அவனோட ஒப்பீனியன், அவனோட சாய்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு புது புது வார்த்தையாக சொல்லி 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 இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒரு ஃப்ரெண்டையோ இல்லை ஒரு அண்ணனையோ, ஒரு அண்ணனையோ தங்கச்சியோலாம் யாரும் விட போகிறது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு மேக்ஸிமம் இதை சொல்கிறது கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை திருத்தாமல் விடுற ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கிட்டேயும் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயம் ஒரு ஹோல் ஜெனரேஷனே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இப்போது ஸ்கூல் படிக்கிற பையன் சிகரெட் பிடிக்கிறான், ஸ்கூல் படிக்கிற பையன் தண்ணி அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான். 17 வயசுக்கு கீழே எவ்வளவோ க்ரைம் நடக்குது. 18 வயசுக்கு கீழே நடக்கிற எல்லா க்ரைமுமே பார்த்தா ஒன்று கஞ்சா போதையில் இருந்தான், இல்லை குடி போதையில் இருந்தான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூஸ் ஏன் லைஃப்லேயே கூட நடந்திருக்கு இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி இருக்கிறதுனால, அப்படி இல்லைன்னா அவன் கஞ்சா அடிக்கல சிகரெட் அடிக்கலைனாலும் கூட இருக்கிற ஃப்ரெண்டு கஞ்சா அடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ அதை சொல்லி நிறுத்த வேண்டியது கூட இருக்கிற ஃப்ரெண்டோட கடமை தானே. இப்போது என் ஃப்ரெண்டு எவனாவது இந்த மாதிரி சிகரெட் குடிக்கிறானோ, இல்லை தண்ணி அடிக்கிறானோ, கஞ்சா அடிக்கிறானோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்ககிட்ட ஏதாவது சொல்லி மாற்றுறது என்னோடய பொறுப்பாக இருக்கும். இங்கே காலேஜில் நான் யாருக்கூடையுமே அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. எல்லாருக்கூடையும் பேசுவேன், ஆனால் அந்தளவு க்ளோஸாக இல்லாததுனால இங்கே இந்த மாதிரி பண்ணுற என் கூட இருக்கிற பசங்கள்லாம் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. கூட இருக்கிற பசங்கக்கிட்ட நான் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அது பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களோட லைஃப்பில் என்னோடய பார்ட் ரொம்ப கம்மி. அதனால் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் எங்கள் 2 பேர் கூட இல்லாததுனால நான் என்ன தான் சொன்னாலும் அவங்க அதை பெருசாக எடுத்துக்க போகிறதே கிடையாது. அப்புறம் அப்படி அவங்க கூட க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அதை சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா யாரை கேட்டாலும் அது அவங்களோட விருப்பம், அது அவங்களோட ஒப்பீனியனு, அது அவங்களோட சாய்ஸு, அது அவங்களோட ஃப்ரீடம். இந்த மாதிரி வார்த்தைகளை தான் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. நானும் அதே தான் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். பட் என்கிட்ட எல்லோரும் சொல்கிறதும் இதே தான். ஏன்டா நீங்கள்லாம் சொல்லி அதை கேட்கலாம்லடா, அவன் தப்பு பண்ணிகிட்டு இருக்கான்னா அதை நிறுத்தலாம்ல அப்படின்னு நான் சொன்னால் இந்த மாதிரி 4 வார்த்தையை தான் அவங்க எல்லோரும் என்கிட்ட சொல்ல போகிறாங்க. நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்ககிட்ட சொன்னேன்னா அவங்க என்கிட்ட நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க தவிர நிச்சயமாக அவங்க விட போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு எமோஷ்னல் கனெக்டே இல்லாதப்போ நான் சொல்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் மறந்து போயிடும். ஒரு எமோஷ்னலாக கனெக்டாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோ, இல்லை ஒரு ரிலேட்டிவோ, இல்லை கூட பிறந்த யாரோ சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயமாவது தோணும். இப்படி எதுவுமே இல்லாதப்போ அவங்களுக்கு என்ன தோணும்? ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃப்ரீடம்னு நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க, அவங்க பிடிச்ச ஒரு விஷயத்த ப்ரொடக்டிவாக பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை அவங்களோட ஒரு டேலண்ட்டுக்கோ, இல்லை மற்றவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கோ, இல்லை அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட ஃப்ரீடம், அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட ஒரு ரைட்னு சொல்லி விடுறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அவன் தப்பு பண்ணிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கிறதுனால அவனுக்கும் பிரச்சனை இருக்கும், அவன் சுற்றி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். அப்படிங்கிறப்போ அதை சொல்லி நிறுத்த வேண்டியது, தடுக்க வேண்டியது கூட ஃப்ரெண்ட்ஸோட கடமை. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸும் இது அவங்களோட ஒரு விருப்பம் அப்படின்னு விட்டுடுறாங்க. அதுக்குன்னு நான் இருக்கிற எல்லாரையும் குறை சொல்ல, இந்த மொத்த ஜென்ரேஷனையும். அதுலேயும் ஒரு சிலர் இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இப்போது ஒரு ஒப்பீனியனுக்கும் ஃப்ரீடமுக்கும் ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, ஒரு ஒப்பீனியனோ இல்லை ஒரு ஃப்ரீடமோ அவங்க இந்த விஷயத்த பண்ணால் அவங்க கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், இல்லை மற்றவங்களுக்கு அதனால் நல்லது நடக்கும், இதனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம ஒரு ஃப்ரீடமாகவோ இல்லை ஒரு ஒப்பீனியனாகவோ எடுத்துக்கலாம். இல்லை ஒரு முக்கியமான நேரத்தில் அவங்களோட ஒரு ஒப்பீனியன் தேவைப்படுதுங்கிறது தான் ஒப்பீனியன், ஒரு ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயமே தப்பாக இருக்குது. ஒரு சின்ன எமோஷ்னல் இம்பேலன்ஸ்க்காக ஒரு சோகமாக இருக்கிறதோ, இல்லை ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுனால குடிக்கிறது, சோகமாக இருக்கிறதுனால குடிக்கிறது, இல்லை சின்னதாக ஒரு ப்ரெஷர் இருக்குது அதுக்காக சிகரெட் பிடிக்கணும், அப்புறம் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு கஞ்சா அடிக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துக்காக தன்னோட உடம்பையும் கெடுத்துக்கிட்டு மென்டலாக அதுக்கு அடிக்ட் ஆகிக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இது டேரெக்டாக அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லலை, பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணலாம், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடிக்ட் ஆகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ அதில் நம்ம போயிட்டு ஃப்ரீடமையும் ஒப்பீனியனையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்க பண்ணுற தப்பில் நமக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம்.
இந்த மாதிரி லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக சொல்லணும்னா, சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளை அடிக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டோம்னா அதுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அது நம்ம உடம்பையும் மனசையும் கெடுக்கிற ஒரு விஷயம். அது கெட்ட பழக்கம்னு சொல்லி தான் இத்தனை நாள் நம்மளை வளர்த்துருக்காங்க. அது நம்ம கெட்ட பழக்கம்னு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அந்த விஷயத்த பண்ணுறத அவனோட ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம மேலேயும் அவன் மேலே எவ்வளோ தப்பு இருக்கோ அதை விட அதிகமாக நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இப்படி இருக்காங்கன்னா திருத்த வேண்டியது உங்களோட கடமை. இது இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான். நிறைய மீம்ஸ் பார்ப்பேன். டீ டோட்டலர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், குடிக்கிறவங்களோட போயிட்டு சைடிஷ் சாப்பிடுவான்ட்டு. குடிக்கிற பசங்களை தடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அந்த டீ டோட்டலர் ஃப்ரெண்டுக்கு. இது நான் மீமுக்காக நான் சொல்லலை, சீரியஸாக சொல்லணுன்னா, ஒருத்தன் கெட்டு போகிறான், ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனை தடுக்க வேண்டியது கூட இருக்கிற ஃப்ரெண்டோட பொறுப்பு. ஒரு அண்ணனோ தம்பியோ இதை வந்து பார்க்க போகிறது கிடையாது. அம்மா அக்காவெல்லாம் இது அவன் குடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறாங்கிறதே அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஃப்ரெண்டுக்கு தான் எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு தான் அதை தடுத்து நிறுத்தணும். பட் நம்ம அதை அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட ஃப்ரீடம்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு தப்புங்கிறத புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லணும் அப்படின்னு யோசித்தேன். எனக்கு வந்து கிளினிக்கலாக இந்த சிகரெட்னால இவ்வளோ பிரச்சனை வருது, இந்த குடிக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை வருது, கஞ்சானால இவ்வளோ பிரச்சனை வருது, அந்த மாதிரி சயின்டிஃபிக்காலாம் எனக்கு பேச தெரியாது. பட் லாஜிக்கலாக நம்ம மூளைக்கு ஒரு காமன் சென்ஸுக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்த ஏன் யாருமே வந்து ஒழுங்காக பார்க்குறது கிடையாது, இது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஏன் எல்லாம் நார்மலாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்காக தான் எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. நான் இதுக்கு முன்னாடியே இதை பற்றி பல இடத்துல பேசியிருக்கேன். பட் ஒரு ரெஸ்பான்ஸ் அதுக்கு அதிகமாக வந்தது கிடையாது. நான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக 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 இதை பற்றி நான் மறுபடியும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா ஐ வாண்ட் திஸ் திங் டு பி சேஞ்ச் இன் அவர் சொசைட்டி. இந்த விஷயம் எனக்கு மாறியே ஆகணும். அதை நான் எத்தனை வாட்டி பேசினதுக்கு அப்புறமா தான் மாறும் அப்படின்னு தெரியல. பட் மாற்றணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நன்றி.